ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் அரைச்சி அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் அந்த பருப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பருப்புலேயே உப்பு மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு அவரைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை கரண்டி வச்சு நீங்கள் ஒரு கலக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மஞ்சள் தூள் உப்பு நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 விசில் போதும், அப்போவே பருப்பு வெந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு பேன் நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சமையலுக்கு கல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதையும் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வருங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதையும் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பறித்த அவரைக்காய் தாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு லைட்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த அவரைக்காய் கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வேகிறதுக்கு அது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அவரைக்காய் ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகணுங்க. இதுக்கு நம்ம அரைக்கிற மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் இது ரொம்ப இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட வரமிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது போட்டிங்கன்னா குழம்புக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு வதக்கிடுங்க. அந்த மசாலா கரிஞ்சு போயிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆற விட்டு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது நம்ம தாளிக்கிறதுக்கு போடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த அரைச்ச விழுதியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அவரைக்காய் பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அதையும் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தொலாவி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவு நீங்கள் கம்மிப்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட அவரைக்காய் சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பார் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சாம்பாரை வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.